மத அரசியலை கையில் எடுத்துள்ள திமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் மட்டுமின்றி மொத்தத்துல யாருடைய ஓட்டும் கிடைக்க போவதில்லை. திமுக நடுத்தெருவுல நிற்க போகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையா விமர்சித்திருக்காரு. சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பரங்குன்றம் மலையில உள்ள தர்கா அருகில் 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றிக் கொள்வதில் தங்களுக்கு பிரச்சனை இல்லைனோ ஏற்கனவே இஸ்லாமியர்கள் தெரிவித்திருந்த போதிலும் திமுக அரசியல் நாடகம் ஆடுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. மதுரையில கலவரத்தை ஏற்படுத்துவது போலீசார் தான் என குற்றம் சாட்டிய அண்ணாமலை, மதுரை மக்களின் மனநிலையை தான் பாஜக பிரதிபலிக்கிறதுனும், பொது சொத்துக்கு தீ வைத்தார்களா, இஸ்லாமியர்களை யாராவது தவறாக பேசினார்களா, அப்படி இருக்கும்போது மத கலவரம் என்று எப்படி சொல்ல முடியும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. சிறுபான்மையினரை தாஜா செய்யும் அரசியலை திமுக கையில் எடுத்துள்ளதுனோ, மைனாரிட்டி ஓட்டுகளை லட்டு மாதிரி சிந்தாமல் சிதறாமல் பெற வேண்டும்னோ நினைக்கிறதுன்னு குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை, இதை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் விரும்பவில்லைனோ, மொத்தத்துல யாருடைய ஓட்டும் திமுகவுக்கு கிடைக்க போவதில்லைனோ, திமுக நடு தெருவுல தான் நிற்க போகிறதுனோ அண்ணாமலை விமர்சித்திருக்காரு.